அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 தக்காளி எடுத்துருந்தேன். அதில் 3 வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 1 மட்டும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போடுகிறேன். இப்போ காரத்துக்காக நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா இறங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பட்டை கிராம்பு வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், அந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மெஹ்ராம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கழுவி வாஷ் பண்ணி வச்சிருந்த 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மசாலா எல்லாம் பிறந்ததுக்கப்புறம் நம்ம 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணியாச்சு. அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 லெமன் ஆட் பண்ணிக்கலாம். பொரிச்சு வச்சுருந்தா கொஞ்சம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதை ஆட் பண்ணால். கொஞ்சமாக மல்லிக்கீரை புதினா ஆட் பண்ணிக்கலாம். அரிசிக்கு பார்த்தீங்கன்னா அரிசி மூங்குற அளவு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதி வரணும். தண்ணியில் பார்த்தீங்கன்னா 1 பே லீஃப், 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, மல்லிக்கீரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி ஆட் பண்ணணும். மசாலா வெந்துட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மசாலா இருக்குது. இதில் அரிசி கொதிக்க வச்சுட்ருக்கேன். ரெண்டு லேயரை நான் வந்து அரிசி ஆட் பண்ணுற போகிறேன். பார்த்தா எல்லா சோர்லேயும் வந்து ஈவனாக மசாலா அப்ளை ஆகிருக்கும். லேயரில் பார்த்தீங்கன்னா நான் தனியாக மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கோப்பையில். அதை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா போட்டாச்சு. உரிச்ச வெங்காயம் கொஞ்சம், மூடி போட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் தம் ஆகட்டும். பாருங்கள், தம்மை உடச்சி காட்டுறேன். ஸோ
சோறு எப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் விறுவிறுப்பாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சூப்பரான ரொம்ப காரமான சிக்கன் பிரியாணி ரெடி. இது பார்த்தீங்கன்னா இங்கே பிரெட் ஸ்வீட்டு, ஆனியன் ரைத்தா, சிக்கன் 65, ஒரு பாயில்டு எக் வச்சு